மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் 2ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. சரியா மக்களே, ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்குது. இப்போ தான் 2026 பிறந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வந்தாச்சு. எலெக்ஷன் வரும், சம்மர் லீவ் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுலேருந்து 2-3 மாதத்துக்குள்ள நமக்கு முக்கியமான எல்லா குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்லாம் வந்துடும். அதனால் இப்போவே நடப்பு செய்திகளுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ரொம்ப முக்கியமான செய்திகளை மட்டும் தான் நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். அதுவும் சப்ஜெக்டை லிங்க் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை கலந்து கொடுக்கறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லபடியாக முழுசாக வீடியோ பாருங்கள், பயன்படுத்திக்கோங்க. 2026ஆம் ஆண்டில் நம்ம கவர்மெண்ட் ஜாப்பை கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் ஏப்ரல் 2ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் வழக்கம் போல பார்க்குறது இன்றைய தினத்துக்கான தலைப்பு செய்திகள். சரியா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரொம்ப சூப்பரான செய்தி. ஆந்திர பிரதேசத்தின் ஒரே தலைநகரம் அமராவதி. கொஞ்ச நாளாவே நியூஸில் வந்துட்டு இருக்குது. சரிங்களா, அடுத்தபடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான சிறப்பு செய்திகள். சரி, கொஞ்சம் பேக்ரவுண்டு, சரி, பின்னணி செய்திகள் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே இப்போ இருக்கிற அந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியிருக்கிறாங்க. அதில் என்ன சிறப்புகள், நேற்றைய தினத்தில் அந்த வீடியோவில் ஒரு சில பாயிண்ட் வந்து விடுபட்டுருக்குது. அது எல்லாமே கலந்து இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம். அதேமாதிரி முக்கியமான ஒரு உலகக்கோப்பை கால்பந்து போட்டி, சரி, ஃபிஃபா நடத்துகிற உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026ஆம் ஆண்டு எந்த நாடுகளில் எத்தனை அணிகள் பங்கு பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, அடுத்து முக்கியமான ஒரு விருது பாருங்க, யுத்த சேவா விருது. சரியா, யுத்த சேவா விருது ஆபரேஷன் சிந்தூரில் சரியா சிறப்பான பணியாற்றியவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. அந்த மாதிரி அந்த ஆபரேஷன் சிந்தூரையும் கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். அதை முடிச்சுட்டு அப்படியே முக்கியமான செய்தியில் இடம்பெற்ற சட்ட திருத்த மசோதாக்கள் எவை, சரியா, அது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 சட்ட திருத்த மசோதாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதை முடிச்சுட்டு வழக்கம்போல பார்க்குற அந்த ஒரு வரி செய்திகள் அதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அது முடிச்சுட்டு மார்ச் மாதத்தில் ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத சிம்பிளாக லைட்டாக பார்த்துட்டு இறுதியாக அந்த சூப்பர் சிக்ஸ் கேள்விகளை நம்ம பார்க்கலாம். சரியா, சைடில் ஐபிஎல் மேட்சும் ஓடிட்டே இருக்கும். ஐபிஎல் மேட்ச் ஓடினாலும் சரியா நம்ம கரண்ட் அஃபேர்ஸை விட்டுறாதீங்க. சரிங்களா, தயவுசெய்து சொல்கிறேன், ஐபிஎல் வருஷம் வரும். இந்த நடப்பு செய்தியில் படிச்சுட்டு இந்த வருஷம் கவர்மெண்ட் ஜாப்பை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன்னா ஏஜ் போகும், சரியா, ஒரு டென்ஷன் பதட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அதனால் நம்ம சூப்பராக ஜாப்பை வாங்குகிறோம். அதுக்கப்புறமா நல்லா நிறைய சிப்ஸ் பேக்கெட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு ஜாலியாக ஃபேமிலியோட உட்காந்துட்டு ஐபிஎல் பார்க்கலாம். இந்த வருஷம் கொஞ்சம் ஐபிஎல்லை தியாகம் பண்ணிவிட்டு எக்ஸாமை நோக்கி கரெக்டாக போயிட்டே இருங்க. சரிங்களா, இனிமேல் நம்ம பார்க்கலாம் விரிவான செய்திகள். ஆந்திராவின் ஒரே தலைநகரம் அமராவதி. சரி, இதுக்கு முன்னாடி ஆந்திராவின் முதலமைச்சராக இருந்த திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் 3 தலைநகரங்களை அறிவிச்சிருந்தாங்க. அப்படி இல்லை, ஒரே தலைநகரம் தான், அது பேர் அமராவதி அப்படிமா சொல்லியிருக்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லி பாருங்கம்மா. ஆந்திர பிரதேசத்தின் ஒரே தலைநகரமாக அமராவதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இதற்கான சட்ட திருத்த மசோதா மக்களவையில் ஏப்ரல் 1, 2026 அன்று நிறைவேற்றப்பட்டது. சரியா, மக்களவையில் நிறைவேற்றப்பட்டாலும் பார்த்துக்கோங்க, ஏப்ரல் 1ஆம் தேதி. ஓகேவா, இதுக்கு முன்னாடி சரி ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து ஆட்சியின் போது 3 தலைநகர திட்டம் கைவிடப்பட்டு சந்திரபாபு நாயுடு, தற்போதைய முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தற்போதைய அரசானது அமராவதியை சட்டப்பூர்வ பாதுகாப்புடன் மாநிலத்தின் பிரதான நிர்வாக மையமாக மீண்டும் கட்டமைக்கிறது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, பின்னணி பாருங்க. இதுக்கு முன்னாடி ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் சிஎம்மா இருக்கும்போது விசாகப்பட்டினத்தை நிர்வாக தலைநகராகவும், சரியா, கர்னூலை நீதித்துறை சார்ந்த தலைநகராகவும், இந்த அமராவதியை சட்டப்பேரவை தலைநகராகவும் மாற்றும் முயற்சியை மேற்கொண்டிருந்தார். அதுதான் இப்போ வந்து கைவிடப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆந்திராவின் ஒரே தலைநகரம் அமராவதி. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி வைக்கலாமா? இந்தியாவின் 25வது உயர்நீதிமன்றம், 25th ஹைகோர்ட் வந்துட்டு எங்கு எப்போது உருவாக்கப்பட்டது? இப்போ நம்ம பார்த்த இப்போ இந்த விஷயத்துல தான் இருக்குது. கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். போனஸ் கேள்வியா 25th ஹைகோர்ட் ஆஃப் இந்தியா. அடுத்த செய்தி பாருங்க. ஓகே, 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டம் தொடக்கம். நேற்று நம்ம பார்த்தது தான். சரிங்களா, கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோமா. மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் பார்த்துக்கோங்க 1948. சரியா, பார்த்துக்கோமா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948. இதன் அடிப்படையில் தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. சரிங்களா, ஏப்ரல் 1, 2026. சரிங்களா, இதில் முதற்கட்டம் தொடங்கி செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும் சொல்லியிருக்கிறாங்க 2026ஆம் ஆண்டு. ஓகேவா, இந்த முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல், ஒரு வீடுகள் தொடர்பான கணக்கெடுப்புகள் சூப்பராக நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வீடுகள் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது, ஃபேன் இருக்குதா, ஃப்ரிட்ஜ் இருக்குதா, காங்கிரீட் வீடா, ஓடு வீடா, சரியா, குடிசை வீடா, எல்லா வீடுகள் தொடர்பான கணக்கெடுப்பு நடத்தப்படும். சரியா, அதே மாதிரி என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இணைய வழியில் முதல் நபராக தமது விவரங்களை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி பூர்த்தி செய்ததை தொடர்ந்து இந்த கணக்கெடுப்பு தொடங்கியது. சரி, இந்திய முதல் குடிமகனான சில பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தற்போதைய திரௌபதி முர்மு அவர்கள் தான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான முதற்கட்ட பணியில். சரிங்களா, அதுக்கப்புறம் நாடு முழுவதும் இந்த பணிகள் முறைப்படி தொடங்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டம், சரியா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 27, சரியா, பிப்ரவரி மாதம் 2027ஆம் ஆண்டில் தொடங்கும். சரியா, அந்த பிப்ரவரி மாதத்தில் நடைபெற அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தான் தனித்தனி நபர்கள், ஒரு வீட்டில் எத்தனை
எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, ஆண் எத்தனை, பெண் எத்தனை, குழந்தைகள் எத்தனை, முதியோர்கள் எத்தனை, என்ன ஜாதி, என்ன படிச்சிருக்கிறாங்க, என்ன வருமானம், எல்லா தனிப்பட்ட டேட்டாவும் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க. அதான் கரெக்டாக முறைப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்போ தொடங்குறாங்க பிப்ரவரி 2027. சரியா? இந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பாருங்க. சரி, ரொம்ப ஸ்பெஷலான சில பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. 2026-27 ஆண்டுகளில் இந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 16 சென்சஸ் அப்படின்னா 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. சரி, முதல் கட்டம் வீடுகள் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சரிங்களா? 2026ஆம் ஆண்டில் வீடுகள் தொடர்பான கணக்கெடுப்பு நடைபெறும். அது முடிச்ச கையோட 2027ஆம் ஆண்டில் பிப்ரவரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்படும். சரிங்களா? அதே மாதிரி இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 2027ஆம் ஆண்டில், அதாவது 2026 முதல் கட்டம் தொடங்கியிருக்கிறாங்களே, 2027 சென்ஸ் அப்படிங்கிறது 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 7வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 நடத்தியிருந்தாங்க. இப்போ நடத்திட்டு இருக்குது. சுதந்திரம் பெற்ற பிறகு 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஓவராலாக பார்க்கும்போது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான சிறப்பு தூதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி, பிரபல மண் சிற்ப கலைஞர், சரியா, ஒடிசாவை சேர்ந்த திரு சுதர்ஷன் பட்நாயக் அவர்கள் தான் இந்த 16 சென்சஸோட பிராண்ட் அம்பாசிடராக போட்டுக்கிறாங்க. ஞாபகம் வச்சு. சரிங்களா? அடுத்து இந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அதிகாரப்பூர்வ இந்த சின்னங்கள் எதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று பிரகதி. இந்த பிரகதி அப்படிங்கிறது ஆண்களை குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா விகாஷ். சரி, பிரகதி அப்படிங்கிறது பெண்களை குறிக்கும். வெரி சாரி. விகாஷ் அப்படிங்கிறது ஆண்களை குறிக்கும். ஞாபகம் வச்சுங்க. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இந்த விகாஷ் அப்படிங்கிறது வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா? விகாஷ் அப்படிங்கிறது விக்ரம் சாராபாய் அவரோட பேர் தான் ஷார்ட்டாக விகாஸ்னு வச்சுருப்பாங்க. இந்தியாவில், சரியா, செயற்கைக்கோள்களை செலுத்துகிற இந்த ராக்கெட்டில் பயன்படுத்தக்கூடிய இன்ஜினுக்கு தான் என்ன பேர்? விகாஷ். சரியா? இங்கே நம்ம விகாஷ் அப்படிங்கிறது ஆண்களை குறிக்குது, பிரகதி அப்படிங்கிறது பெண்களை குறிக்குது. இதுதான் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் சின்னம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடியாக என்ன சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் தகவல்கள் சேகரிக்கப்படுகிறது. சரி, கவர்மெண்டோட அந்த அஃபிஷியல் அந்த நெட்டில் போயிட்டு பொதுமக்கள் தனியாக, சரியா, இண்டிவிஜுவலாகவே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் தகவல்களை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. சரிங்களா? 1931ஆம் ஆண்டுக்கு பிறகு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ தான் நடத்த போகிறாங்க, இந்த 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில். சரிங்களா? ரொம்ப முக்கியமானதுமா. அதே மாதிரி மக்கள் தாங்களாகவே ஆன்லைனில் தங்கள் விவரங்களை பதிவு செய்யும் வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில், சரியா, லோக்சபா மற்றும் எம்எல்ஏ தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட உள்ளது. இதுக்காக தான் புதிய பார்லிமெண்ட் 2023ஆம் ஆண்டில் திறக்கப்பட்டது. தொகுதிகள் மறுவரை செஞ்சாங்க அப்படின்னா நிறைய சீட்டு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்லிமெண்ட்டும் மிகப்பெரிய லெவலில் கட்டமைக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? புதிய பார்லிமெண்ட்டும் எப்போது திறக்கப்பட்டது? சரிங்களா? முடிஞ்சா சொல்லுங்க. 2027ஆம் ஆண்டிற்கான இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் மற்றும் இந்திய பதிவாளர் ஜெனரல் நம்ம நிறைய வாட்டி பார்த்ததான் யாருமா? நாராயண் அவர்கள். சரி, மிருதுஞ்சய் குமார் நாராயண் அவர்கள் தான் தற்போது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் கமிஷனர் ஆஃப் இந்தியாவா இருக்கிறாங்க. சரியா? அடுத்தபடியாக கணக்கெடுப்பு மொத்தம் எத்தனை மொழிகளில் நடத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மொழிகளில் நடத்தப்படுகிறது. ரொம்ப சூப்பரான பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சிறப்பு ஒரு சில பாயிண்ட்ஸ் பாருங்க. ஒரு பேக்ரவுண்டு, சரி, பின்னணி செய்தி. முதல் முறையாக இந்தியாவில் சென்சஸ் நடத்தப்பட்ட வருஷம், சரியா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட வருஷம் 1872. 1872ல் யாரோட பீரியட் பாருங்க? லார்ட் மேயோ. சரி, மேயோ அவர்கள் காலகட்டத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைம் சென்சஸ் நடத்துகிறாங்க 1872ல். அதுக்கப்புறம், சரியா, முதல் முறையாக முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அது என்ன முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு? ரெகுலர் சென்சஸ் சொல்லுவாங்க. சரி, ரெகுலராக நமக்கு சென்சஸ் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டும்? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டும். சரிங்களா? அந்த ரெகுலராக சென்சஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நடத்தினது 81, அதுக்கடுத்து, சரி, 1881, அடுத்து 1891, அப்படியே ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடத்தப்படுறது தான் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ரெகுலர் சென்சஸ் நடந்தது 1881ல் யாரோட பேரில்? லார்ட் ரிப்பன் பிரபு காலத்தில் நடத்தினாங்க. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் லார்ட் மேயோ, செகண்ட் பார்த்தீங்கன்னா லார்ட் ரிப்பன். 2 பேரும் சேர்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் எம்ஆர், மிஸ்டர்ங்கிற மாதிரி வரும். தமிழில் பார்க்கும்போது மேயோக்கு மே, ரிப்பனுக்கு ரி சேர்த்து பார்த்தா மேரின்னு வரும். ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் யாருங்கிற கன்ஃபியூஷன் வரக்கூடாது. சரிங்களா? சரி, அப்படியே பாருங்க. இயர் ஆஃப் பாப்புலேஷன் கிரேட் டிவைட் அப்படிங்கிற ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1921. 1921ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் தொகையின் பெரும் பிளவுன்னு சொல்லுவாங்க. சரி, அந்த மக்கள் தொகையோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது, அந்த ஏற்ற இறக்கம் சொல்லுவாங்கல்ல, அன்ஸ்டேபிள் கண்டிஷனாக இருக்கும். சரி, நிலையற்ற தன்மையை வந்துட்டு அதிக அளவு, அந்த வேரியேஷன் அதிகமாக இருக்கும். திடீர்னு மக்கள் தொகை ஜாஸ்தியாகும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். அந்த வேரியேஷன் வந்துட்டு அதிக அளவு இருந்ததுனால தான் அது என்ன சொல்லுவாங்க? இயர் ஆஃப் பாப்புலேஷன் கிரேட் டிவைடுன்னு சொல்லுவாங்க. 1921 தான் மக்கள் தொகை பெரும் பிளவு ஆண்டு அப்படின்னா 1921. சரியா? அதுக்கப்புறம்
இயர் ஆஃப் பாப்புலேஷன் ஸ்மால் டிவைட், சரியா, மக்கள் தொகை சிறு பிளவு ஆண்டு 1951, சரியா. அந்த வேரியேஷன் அப்படி சொன்னலாமா, திடீர்னு அதிகரிக்கிறது திடீர்னு குறையிறது, அந்த வேரியேஷன் அப்படிங்கிறது அன்ஸ்டேபிள் கண்டிஷன் அப்படிங்கிறது குறைய தொடங்கியது 1951 இருந்து. அதனால தான் 1951 சென்சஸ் என்ன சொல்லுவாங்க, இயர் ஆஃப் பாப்புலேஷன் ஸ்மால் டிவைட், சிறு பிளவு ஆண்டுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அடுத்து இன்னொரு முக்கியமானது காஸ்ட் வைஸ் சென்சஸ், சரியா. ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி எப்போ நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1931 நடத்திருக்கிறாங்க, சரியா. 1931க்கு அப்புறம், சரியா, இப்போ இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு நடத்தப்படுகிற 8வது சென்சஸில், அதாவது 2027ஆம் ஆண்டிற்கான சென்சஸில் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. அப்போ சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ நடத்த போகிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோ, சரிங்களா. அடுத்தபடியாக இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், சரியா, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படிங்கிற மாதிரி எந்த வருஷத்தை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961, சரியா. அதாவது பிறப்பு விகிதம் அதிகரிக்க ஆரம்பிச்சு இறப்பு விகிதம் ரொம்ப ரொம்ப கம்மியாகி, சரியா, இருக்கிறவங்களாம் உயிரோட இருக்கிறனால மக்களோட எண்ணிக்கை பயங்கரமாக அதிகரிச்சுட்டே இருக்குது. அதான் இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் நமக்கு உணவு தானியங்கள் நிறைய தேவைப்படுது. அதன் காரணமாக தான் பசுமை புரட்சி அவசியமானது, கிரீன் ரெவல்யூஷன், சரியா. அடுத்து 2027ஆம் ஆண்டு சென்சஸ் பார்த்தீங்கன்னா 8th சென்சஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், நம்ம ஏற்கனவே சொன்னதான் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு நடத்தப்படுகிற 8வது சென்சஸ், ஓகேவா. 2011, சரி, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக பிற பாலினத்தவர், சரி, இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இருப்பாங்களா, அவங்களையும் பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு கணக்கில் சேர்க்கப்பட்டனர் முதல் முறையாக 2011 சென்சஸில், மறந்துடாதீங்க, சரிங்களா. சூப்பரான செய்தி, விட்டுறாதீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பேன், ஓகேவா. அடுத்தபடியாக இந்த சென்சஸ் தொடர்பாக தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இது கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது சேர்த்து ஸ்பீடாக பார்த்துருவாங்க. அந்த சென்சஸ் போடும்போது தனியாக ஒரு வீடியோ போடுறேன், தயவுசெய்து அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும், சரியாம்மா. அடுத்து பாருங்கள், FIFA வேர்ல்டு கப், சரிங்களா, FIFA வேர்ல்டு கப் ஃபுட்பால் 2026, சரியா. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை அல்லது இன்டர்நேஷனல் உள்ள கால்பந்து போட்டிகள் நடத்தும் அமைப்பு FIFAன்னு சொல்லுவாங்க. இந்த FIFA அமைப்பு ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தோட ஜூரிச் நகரில் அமைந்திருக்கு, சரிங்களா. 2026ஆம் ஆண்டில் நடப்பாண்டில் 23வது அந்த வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச் வந்து நடக்க போகுது, சரிங்களா. ஜூன் 11லேருந்து ஜூலை 19 வரைக்கும், சரியா, 3 நாடுகள் இணைந்து நடத்த போகிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோ, அடுத்து கனடா, சரியா. இப்போ ரிவர்ஸில் இப்படி சொல்லி பாருங்களேன், மெக்சிகோ, அடுத்து அமெரிக்கா, அடுத்து கனடா. இந்த 3 நாடுகள் மெக்சிகோ, அமெரிக்கா, கனடா, 3 நாடுகளோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. M ஃபார் மெக்சிகோ, A ஃபார் அமெரிக்கா, C ஃபார் கனடா. ஃபர்ஸ்ட் லெட்டர் சேர்த்தா MAC. அப்படின்னா மேக்குன்னு சொல்லலாம், நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லிக்கலாம், நம்ம வசதிக்காக மக்குன்னு சொல்லிக்கோம், சரி. MAC அப்படிங்கிறது 3 நாடுகளோட ஷார்ட் நேம். 3 மக்கு பசங்க சேர்ந்து தான் இந்த வேர்ல்டு கப்பை நடத்த போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில, நிஜமாவே என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்க்கலாம், சரிங்களா. 1000 பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, இதில் இது வேறையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த 23வது இந்த FIFA வேர்ல்டு கப் 2026ல் மொத்தம் 48 அணிகள் பங்கேற்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு அதிகப்படியான எண்ணிக்கையில் அணிகள் கலந்து கொள்வது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த 3 நாடுகளும் சேர்த்து மொத்தம் 104 போட்டிகள் மூலமாக 16 நகரங்களில் இந்த போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. முதல் போட்டி ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனாகுரேஷன் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ சிட்டியின், சரியா, எஸ்டாடியோ அஸ்டகா அப்படிங்கிற ஸ்டேடியத்தில் அந்த மேட்ச் நடக்க போகுது. ஃபைனல் மேட்ச் எங்கே நடக்க போகுது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இருக்கிற இந்த நியூ ஜெர்சி மைதானத்தில் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சுக்கிறாங்க, சரியா. அதே மாதிரி நடப்பு சாம்பியன், அது 2022ஆம் ஆண்டில் 2022ல் 22வது FIFA வேர்ல்டு கப் வந்து நடைபெற்ற நாடு கத்தார் தலைநகரம் தோகா. எங்க கத்தார் தலைநகரம் தோகாவில் நடைபெற்றது. அதில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி அர்ஜென்டினா, சரியா. கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி அவர்கள் தலைமையில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா அணி சாம்பியன் பட்டத்தை பண்ணிக்கிறாங்க. அர்ஜென்டினா அணிக்கு அது வந்து 3வது FIFA வேர்ல்டு கப், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஓகே, இந்த வருஷம் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த FIFA வேர்ல்டு கப்பில் அதிக முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி பிரேசில். எத்தனை முறை? 5 முறை சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா. அதே மாதிரி இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சி செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரேசிலுக்கு அடுத்தபடியாக 4 முறை வேர்ல்டு சாம்பியன், இந்த FIFA வேர்ல்டு கப்பில் 4 முறை கால்பந்து சாம்பியனாக இருந்த இத்தாலி அணி இந்த 2023ஆம் ஆண்டிற்கான, 2026ஆம் ஆண்டிற்கான 23வது FIFA வேர்ல்டு கப் அந்த போட்டிக்கு தகுதி கூட பெற முடியல, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்து போலாமா? அடுத்து ஒரு விருது, யுத்த சேவா பதக்கம், யுத் சேவா மெடல் அப்படி சொல்லுவாங்க. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது சிறப்பாக செயல்பட்டதற்காக 2 கடற்படை அதிகாரிகள் இந்த யுத்த சேவா பதக்கத்திற்கு தேர்வு செய்யப்பட்டு அந்த பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டாங்க, சரிங்களா. போர், மோதல் போன்ற காலகட்டத்தில் சிறப்பாக பணியாற்றும் உயர் அதிகாரிகளுக்கு இந்த யுத்த சேவா பதக்கம் வழங்கப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் எப்போ நடத்தினாங்கம்மா? ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டது May 7, 2025, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மேற்கொண்ட அது பதிலடி தாக்குதலுக்கு தான் பேர் ஆபரேஷன் சிந்தூர். இதில் சிறப்பான பங்கேற்றிய துணை அட்மிரல், வைஸ் அட்மிரல் AN பிரமோத் மற்றும் ராகுல் கோகலே அவர்களுக்கு இந்த யுத்த சேவா பதக்கம் கடற்படை தலைமை தளபதி K திரிபாதி அவர்களால் வழங்கப்பட்டது, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியாமா. ஆபரேஷன் சிந்தூர் May 7, 2025 மறக்காதீங்க, சரிங்களா.
அடுத்த செய்தி போலாமா? முக்கிய சட்ட மசோதாக்கள் மற்றும் ஒருவரி செய்திகள் சேர்த்து ஒரே பாயிண்ட்ல பாருங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வருது, தொடர்ந்து நியூஸ் பேப்பர்ல வருது. திவான் கிடையாது, திவால் சட்ட திருத்த மசோதா 2026 மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வரும்போது மாநிலங்களவையில் நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? நேற்று வீடியோவில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த திவால் சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் 2016 மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து இதே ஆதார் சட்டம், சரி, அந்த திவால் சட்டம் 2016 அதே வருஷத்தில் தான் ஆதார் சட்டமும் வரும், மறந்துடாதீங்க. அடுத்து இன்னொரு முக்கியமானது ஜன் விஸ்வாஸ் திருத்த விதிகள் மசோதா 2026 மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சிறு வியாபாரிகளை பாதிக்காத வகையில் சில விஷயங்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் தான் ஜன் விஸ்வாஸ் திருத்த விதிகள் 2026. ஓகேவா? அடுத்து மூன்றாம் பாலினத்தவர் பாதுகாப்பு சட்டம் 2019. மூன்றாம் பாலினத்தவர் பாதுகாப்பு சட்டம் 2019 கொண்டு வந்தது. இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாலினத்தவர் சட்ட திருத்த மசோதா 2026 குடியரசுத் தலைவர் அவர்கள் இதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க மூன்றாம் பாலினத்தவர் அப்படிங்கிறதுக்கு சரியா அவங்களே ஃபில்அப் பண்ணி கொடுத்தா போதும். பழைய அந்த 2019 சட்டத்தின்படி இந்த புதிய சட்டத்திற்கு மசோதாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட், சரியா ஒரு மருத்துவர் அதுக்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்குது, எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படுகிறது மூன்றாம் பாலினத்தவர் நபர்களால். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா? அடுத்தபடியாக அதே மாதிரி அவங்க அந்த திருநங்கைகள் திருநம்பிகளுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு யாராச்சும் ஒருத்தாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுற மாதிரி, ஓகேவா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அதில் மாற்றவங்களுக்கு சிறை தண்டனையும் ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிருக்கிறாங்க இந்த புதிய சட்டத்திருத்த மசோதாவில். அடுத்த ஒரு முக்கியமான செய்தி ஒன் லைனரில் பார்த்தா போதும், டீட்டெயிலாக தேவையில்லை. மார்ச் மாதம் இந்த ஜிஎஸ்டி வசூல் 2 லட்சம் கோடியை தாண்டி இருக்குது. ஜிஎஸ்டி ஜூலை 1, 2017 எப்பமா ஜூலை 1, 2017 அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு அதிக அளவு அந்த கலெக்ஷன் ஜிஎஸ்டி கலெக்ஷன் மாதம் எப்போ கிடச்சிருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025 அதிக அளவு கலெக்ஷன்ஸ் சரியா கிட்டத்தட்ட 2.3 லட்சம் கோடி கிட்டத்தட்ட சம்திங் கலெக்ஷனாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் தேர்டு ஹையஸ்ட் ஜிஎஸ்டி கலெக்ஷன் இந்த மார்ச் 2026 மறந்துடாதீங்க. சரியாமா? அடுத்தபடியாக ஓகே அமௌண்ட் கீழே இருக்குல்ல, சாரி, அதிகபட்ச ஜிஎஸ்டி வசூல் ஏப்ரல் 2025 அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2.36 லட்சம் கோடி ரூபாய். சரியா? அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு ஒன்லைன் நியூஸ் பாருங்க. நக்சல் தீவிரவாத ஒழிப்பு இலக்கு மார்ச் 31, 2026. சரியா? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. இந்தியாவில் நக்சலிசம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்காக இலக்காக அறிவிக்கப்பட்ட நாள் மார்ச் 31, 2026. அதன்படி இந்தியாவில் நக்சல்ங்கிற நபர்களே இல்லை, எல்லாமே ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு அமைதி வழியில் வந்துட்டாங்க. அதற்கான நடவடிக்கை நாங்கள் சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. சரியாமா? அடுத்த செய்தி போலாமா? இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, ஆந்திர பிரதேசத்தின் புதிய தலைநகரம் எது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் சின்னங்கள் எவை? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவில் முதல் முறையாக மக்களுடைய கணக்கெடுப்பு எந்த ஆண்டில், சரியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சரியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டில் நடத்தப்பட்டது? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, 2026 ஆண்டிற்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எந்த நாடுகளில் நடைபெற உள்ளது? மக்கு சொன்னல அதை அப்படியே போடுங்க. ஆபரேஷன் சிந்தூர் என்ற நடவடிக்கை எங்கு எப்போது நடத்தப்பட்டது? முடிஞ்சா அப்படியே ஆபரேஷன் சிந்து எங்கு நடத்தப்பட்டது அதையும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து இறுதி சூப்பர் 6 கேள்வி, ஆறாவது, ஜிஎஸ்டி தொடர்பான இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது அப்படிங்கிறத சொல்லுங்க. முடிஞ்சா அதனுடைய சட்ட திருத்த மசோதா சேர்த்து போட்டிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் கன்ஃபியூஸ் ஆகாது. சூப்பராக பதில் சொல்லுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்கை சூப்பராக கொடுத்துருக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நடப்பு செய்திகள் போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா விஷயங்களும் நான் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.